ஹலோ பிந்து, பிரசாதம் எடுத்துக்கோ. பிரசாதம்னு சொன்னல, அதனாலதான் நான் வாங்கிக்கிறேன். சாமி கோவில்ல வந்து திமிரா பேசுற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. இந்த பிரசாதம் எதுக்கு தெரியுமா? எனக்கும் சிவாக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குல்ல, எந்த தடையும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு பூஜை பண்ண பிரசாதம் பிந்து. ஏய், என்ன என் கல்யாணம்னு சொன்னதும் பிரசாதம் உனக்கு கசப்பா இருக்கா? நீ சொன்ன வார்த்தையே எனக்கு கசப்பாதான் இருந்தது. இத நீ முன்னாடியே சொல்லியிருந்தனா இந்த பிரசாதத்தை நான் வாங்கிருக்கவே மாட்டேன். நீ வாங்கினாலும் வாங்கலனாலும் ஃபிக்ஸான எங்க கல்யாணம் நிக்க போறதில்ல. இவ்ளோ ஓவர் கான்ஃபிடன்ஸ் தேவையில்லை. ஃபிக்ஸான உடனே கல்யாணம் நடக்கும்னு சொல்ல முடியாது. மனமேடையில நின்னு போன கல்யாணத்தை எவ்வளவு பாத்திருப்போம். நீ சிவாவை எப்ப வந்து கட்டி புடிச்சியோ அப்போத்துல இருந்து நீ சிவாவை விரும்புறன்னு எனக்கு ஒரு பக்கம் சந்தேகம் இருந்தது. இப்ப எங்க கல்யாணம் நின்னு போயிடணும்னு உன் எண்ணத்தை பாக்கும்போது அது உண்மைதான்னு இப்ப எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமா, சிவாவை நானும் காதலிக்கிறேன். உன்னோடது கற்பனையா இருந்தா சிவா காதலிச்சா என்னோட தானே கல்யாணம் நடக்கும். உன் அப்பாவித்தனமான பேச்சு கேட்கும்போது பெஸ்ட் ஜோக்கு கேட்ட மாதிரி சிரிப்பு வருது பிந்து. சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை உன்னை இருட்டுல கொண்டு போய் தள்ளிடுச்சு போல. நாளைக்கு அவனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிட்டதுக்கு அப்புறம் எங்க உனக்கு பைத்தியம் பிடிச்சிருமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நான் வேணா சஜஷன் தரேன், நீ வேணா போய் அடிக்கடி சைக்காட்டிஸ்ட பாரு. எனக்கும் அதே ஃபீலிங் தான். நீயும் ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்டோட டச்லயே இரு. எனக்கும் சிவாக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டா எனக்கு அது வருத்தமா இருக்கும்ல. பாப்போம், உன் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஜெயிக்குதா இல்ல சிவாக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்குதான்னு பாப்போம். கண்டிப்பா பாத்துருவோம். கோழி, மீன் குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், கத்திரிக்காய் தொக்கு, வாவ், பருப்பு இருக்கு. இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும் மரு? லில்லி சொன்னால. நமக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு ஒண்ணு கஷ்டம் இல்ல. ஓ, எனக்காக இதெல்லாம் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பேன்னு புரியுது. தேங்க்ஸ். தேங்க்ஸ் வெளி ஆளுங்களுக்கு தான் சொல்லுவாங்க. அப்படின்னு உனக்கு என்ன சொல்லணும்? ஐ லவ் யூ. என்னது? அது வந்து நேரம் வரும்போது என்ன சொல்லணும்னு உங்களுக்கே தெரியும். ஓகே. ஆமா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ முன்னாடியே சாப்பிட்டுக்கலாம்ல. ஓ, எனக்காக காத்துக்கிட்டு இருந்தியா? உன் கையால தாலி கட்டிக்கிட்டான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே என்ன பொறுத்த வரைக்கும் பூமி உயிரோட இல்ல, செத்து போயிட்டா. பேசக்கூடாத வார்த்தைகளை உதிர்த்து பரமேஸ்வரனை இழிவுபடுத்தியும் அவமதித்தும் தக்ஷன் தொடர்ந்த போது அதை கேட்டு சதி தேவியால் தாங்க முடியவில்லை. யாகத்திற்கு வருகை தந்த இந்திரன், விஷ்ணு, பிரம்மதேவருக்கும் கூட அந்த நிலைமை மிகுந்த சங்கடத்தை ஏற்படுத்தியது. தந்தையே, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். இந்த மகா யாகத்தை நான் தொடங்கியதே அந்த முட்டாள் ஈஸ்வரனை அவமதிப்பதற்காகத்தான். அவனின் வீழ்ச்சிக்காகத்தான், அவனை அழிப்பதற்காகத்தான் இந்த யாகத்தை நடத்துகிறேன். பார்த்தீர்களா? நீங்கள் அனைவரும் இங்கு தர்மத்தை பற்றி பேசுகிறீர்கள். ஆனால் என் சுவாமியின் அருள் இல்லாமல் இந்த யாகம் நிறைவேறாது என்பதை மறந்துவிட்டீர்களா?
இதற்கு மேல் உக்கிர வடிவம் இல்லை என்று தோன்றும் அளவிற்கு மகாசிவன் உக்கிர ரூபம் கொண்டார். அண்டங்களையே அதிர செய்யும் உக்கிர தாண்டவத்தை செய்தார். பிந்து, ம்? நான் மெதுவா இங்க இருந்து கிளம்புறேன். என் கூட அப்படியே நீங்களும் வந்துருங்க. ம். பூரி, நான் கொஞ்சம் வாஷ்ரூம் போகணும். நான் போயிட்டு வந்துடுறேன். சரி சிவா, சீக்கிரம் வந்துரு. டிராமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வந்துட்டியா சிவா? இந்த தாலி வந்து கட்டு. வா வா. ஒரு நிமிஷம் ஆண்டி. இது அம்மனுக்காக வாங்கிட்டு வந்த தாலின்னு சொன்னீங்க. அதை எடுத்து கட்டுறதுன்னா எனக்கு கொஞ்சம் அது சங்கடமாவே இருக்கு. குறைஞ்சபட்சம் அம்மனுடைய காலடியில வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்து கட்டினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அவ்வளோ டைம் எங்க இருக்கு சிவா? சிவா சொல்றதும் கரெக்ட்னு தான் தோணுது அத்தை. நாங்க 2 பேரும் வாழ்க்கை முழுக்க சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னா அந்த அம்மனோட ஆசீர்வாதமும் இருக்கணும்ல அத்தை. ஜாடிக்கேத்த மூடிங்கிற மாதிரி 2 பேரும் ரொம்ப நல்லாவே யோசிக்கிறீங்க. சரி, என்ன பண்றது? நக்ஷத்ரா, இத அம்மன் பாதத்துல வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வாப்போ. சரிங்க மம்மி. பிந்து, அங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கேன்ல, அங்க போய் நீ உட்காரு போ. சரிங்க அத்தை.